நேற்று இரவு பின்னேரங்களில் மிக கடுமையான தாக்குதல்களை யுஏஇனுடைய ஃபுஜைரா மேல ஈரானிய ஐஆர்ஜிசியினுடைய படைப்பிரிவுகள் நடத்தியிருந்தன. குறிப்பாக 12 மிசைல் அட்டாக் நடந்திருக்கிறது, 3 குரூஸ் ஏவுகணை தாக்குதல்கள், அதே போன்று 4 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தவிர்த்து தான் அவர்களுடைய சரக்கு கப்பல் மீதான தாக்குதலும் நடத்தப்பட்டது. இப்படி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் நேற்று இரவு ஈரான் செய்த ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்முடைய இரவு நேர அப்டேட்ல ஈரானுக்கும் அபுதாபிக்கும் இடையில், அதாவது யுஏஇக்கும் இடையில் இருக்கக்கூடிய முருகல் நிலை தொடர்பான செய்திகளை சொல்லி இருந்தோம். நேற்றைய தினம் மாத்திரமே ஈரான் அமெரிக்காவினுடைய 2 கப்பல்கள், இராணுவ கப்பல்கள், அதே நேரத்தில் தென்கொரியாவினுடைய ஒரு சரக்கு கப்பல், அதே போன்று துபாயினுடைய ஒரு சரக்கு கப்பல் மீதெல்லாம் தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். அதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு, ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளிலிருந்து கப்பல்கள் தாராளமாக பயணிக்கலாம், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அவர் வாயால் வடைய சுட்டார். அதை நம்பி இந்த கப்பல்கள் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பித்ததோடு உடனடியாக ஐஆர்ஜிசி தாக்குதல்களை நடத்தினார். இந்த நிலையில் நேற்று இரவு பின்னேரங்களில் மிக கடுமையான தாக்குதல்களை யுஏஇனுடைய ஃபுஜைரா மேலே ஈரானிய ஐஆர்ஜிசியினுடைய படைப்பிரிவுகள் நடத்தியிருந்தன. குறிப்பாக 12 மிசைல் அட்டாக் நடந்திருக்கிறது, 3 குரூஸ் ஏவுகணை தாக்குதல்கள், அதே போன்று 4 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தவிர்த்து தான் அவர்களுடைய சரக்கு கப்பல் மீதான தாக்குதலும் நடத்தப்பட்டது. இப்படி பல தாக்குதல்கள் நேற்றைய தினம் யுஏஇ மேல நடத்தப்பட்டிருந்தது. யுஏஇல நேற்று ஆரம்ப கட்டத்தில் 2 அலர்ட்டுகள் மொபைல்களுக்கு வந்தாலும் அதற்கு பிறகு நிறைய அலர்ட்டுகள் வந்த தகவல்களை அல் ஜசீரா சுட்டி காட்டுறாங்க. இந்த தாக்குதல்கள் எல்லாம் யுஏஇயை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக தெளிவானது. இதே நேரத்தில் யுஏஇ மேல் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அயன் டோம் சிஸ்டம் மூலமாக தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் யுஏஇக்கு தேவையான பாதுகாப்புகளை கொடுக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. திடீரென ஏன் யுஏஇயை இலக்கு வைக்கிறது ஈரான் என்கிற கேள்விகள் இருக்கிறது. பொதுவாக ஈரானுக்கும் யுஏஇக்கும் இடையில ஒரு முருகல் நிலை ஆரம்ப காலம் தொட்டே இருந்து வருகிறது. காரணம் என்னன்னு கேட்டால், யுஏஇ இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு நாடு, முழுவதுமாக இஸ்ரேலோடு பக்கபலமாக நிற்கக்கூடிய ஒரு நாடு கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே மற்ற நாடுகளை விட. இந்த யுத்தத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அதிகமான தாக்குதல்கள் யுஏஇ மேல் நடத்தப்பட்டிருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில். அதற்கு பிறகு பஹ்ரைன், அதற்கு பிறகு குவைத் மேலே நடத்தப்பட்டது. இந்த அளவுக்கான தாக்குதல்கள் கத்தர் மேலேயோ சவுதி மேலேயோ ஈரான் நடத்தவில்லை. இப்படியான ஒரு சூழல்ல தான் தற்போது இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான காரணம், யுஏஇ முதலாவது கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் இணைந்து உருவாக்கி இருந்த ஒபெக்ல இருந்து மொத்தமாக வெளியே போயிட்டாங்க. ஒபெக்ல ஈரானும் இருக்கிறார்கள். ஒபெக்ல இருந்து மொத்தமாக வெளியேறி ஈரானுக்கு எதிரான, குறிப்பாக அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணிக்குள்ள நேரடியாகவே நுழைந்திருக்கிறது யுஏஇ. எனவே ஈரானுடைய பார்வை இஸ்ரேலும் யுஏஇயும் அவர்களுடைய கட்டுக்கோப்புக்கு கீழாக ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். நாங்கள் யுஏஇயை தாக்குறதும் இஸ்ரேலை தாக்குறதும் ஒன்று தான். ஏன்னா இஸ்ரேல் யுஏஇயை பாதுகாக்குது, யுஏஇ இஸ்ரேலுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணுது. எனவே நம்ம யுஏஇயை தாக்கணுங்கிறது அவர்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அதே சூழலில் ஃபுஜைரா மேலே நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வெடித்து சிதறி புகைமூட்டங்கள் கிளம்பி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. ஏன் ஃபுஜைரா மேலே திடீர்னு அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், நேற்றைய தினம் ஹொர்முஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரூட் மேப்பை ஐஆர்ஜிசி வெளியிட்டிருந்தாங்க. அந்த ரூட் மேப்பில் இருக்கக்கூடிய ட்விஸ்டே என்னன்னு கேட்டால், ரூட் மேப்புக்குள்ள ஃபுஜைராவும் அந்த எல்லை பகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. வளமையாக ஹொர்முஸ்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹொர்முஸினுடைய எல்லையாக இதுதான் இருக்கிறது என்று யாருமே இதுவரைக்கும் அறிவித்தது கிடையாது. முதல் தடவையாக ஈரான் அறிவிக்கிறது ஹொர்முஸ்னா இதுதான், இந்த ஹொர்முஸ் எங்க கட்டுப்பாட்டில் இருக்கு, அது எங்களுக்கு சொந்தமானது உறுதியாக என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பு. இதுல யுஏஇனுடைய ஃபுஜைராவையும் அவர்கள் ஹொர்முஸாக நிர்ணயித்திருக்கிறார்கள். ஃபுஜைரா துறைமுகம் என்பது யுஏஇனுடைய இதயத்தை போன்றது, யுஏஇனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. ஃபுஜைராவினுடைய கடல் பரப்பு எல்லாமே மொத்தமாக ஹொர்முஸுக்குரியது, அது நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் என்று சொல்லி அறிவித்தல் விடுத்திருக்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி. ஆனால் இதே நிலையை மற்ற நாடுகளுடைய கடல் பரப்புகளுக்கு அவர்கள் சொல்லவில்லை, யுஏஇக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஈரானுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே யுஏஇனுடைய போர்ட்டுக்கு வந்து அதன் வழியாகத்தான் வரும். இப்பொழுது ஹொர்முஸ் நீர்ப்பரப்பில் அமெரிக்காவும் பிளாக் பண்ணி நிற்கிறதுனால
அங்கு வர வேண்டிய எல்லா பொருட்களையும் பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகத்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து லேண்ட் ரூட் வழியாக ஈரான் எடுத்துக்கிறாங்க. இதுல தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல்காரர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தேவையில்லாத ஒரு யுத்தத்தில் போய் சிக்கிக்கொண்டு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது மட்டும் மிக தெளிவான ஒன்றாக மாறி இருக்கிறது. அதனால தான் அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல ஹொர்முஸ்ல இருக்கக்கூடிய கப்பல்களை எல்லாம் எப்படியாவது வெளியேற்றி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்றதை காட்ட வேண்டிய நிர்பந்தம் அமெரிக்காவுக்கு இருக்கிறது. அதை செய்ய முடியல அவருக்கு. மீண்டும் யுத்தத்துக்கு போகணும்னா யுத்தத்தில் ஈரான்காரன் அமெரிக்காவுக்கு மட்டும் அடிக்க மாட்டான், இருக்கிற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாத்துக்கும் அடிப்பான், இஸ்ரேலை அடிச்சு நொறுக்குவான். எனவே அப்படி ஒரு யுத்தத்துக்கும் போக முடியாது. இப்பொழுது அமெரிக்காவுடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, தானே ஒரு ஆப்பை வாங்கி சொருகிக்கிட்ட மாதிரி ஒரு கதையாயிடுச்சு. அமெரிக்க அதிபருக்கு அந்த விழுங்கவும் முடியலை, மெல்லவும் முடியலை, துப்பவும் முடியலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஈரானோட சண்டைக்கு போகவும் முடியலை, சமாதானமாக முடிக்கவும் முடியலை, எதை செஞ்சாலும் ரிப்பீட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு நிலை இருக்குது. எனவே வேறு வழி இல்லை, ஈரானை அதன் போங்கில் விட்டு வெளியேறுவதுதான் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பானது. இந்த நேரத்தில் இந்த தாக்குதல்களை சவுதி, கத்தர் மற்ற நாடுகள் எல்லாமே கண்டிக்கிறதாக சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பாக யூகே பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வர வேண்டும், தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை விடுத்திருக்காங்க. எல்லாரும் கோரிக்கையை தான் விடுப்பாங்களே தவிர யாரும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக வரமாட்டாங்கிறது தெரியும். குறிப்பாக சவுதியை பொறுத்தவரையில் ஒரு புறம் இதை கண்டிக்கிறோம் என்று சொன்னாலும் யுஏஇ மேலே ஈரான் அட்டாக் பண்ணுவது என்பது சவுதிக்கு சாதகமானது, சவுதி ரசிக்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா ஆல்ரெடி நீ ஒப்பேக்க விட்டும் வெளியே போயிட்ட, நீங்கள் மொத்தமாக அந்த பக்கம் தானே நிற்கிறீங்க, வாங்கி கட்டுங்கிற மாதிரி ஒரு நிலையில தான் சவுதி இருக்கும். ஆனால் கண்டனம் தெரிவிக்கிறோம்னு ஒரு அறிக்கையை போட்டுக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்து உங்களுக்கு தேவையான செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கும்.